தளபதி விஜய் அவர்கள் டிவிகே கட்சி தலைவர். அவரை வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து அரசியல் களத்தில் சண்டைக்கு இழுத்துருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள், இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள். ரெண்டு பேரும் பார்த்தோம்னா இன்டைரக்டாக ஒரு சண்டைக்கு இழுத்துருக்காங்க. ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பார்க்கும்போது, அதாவது சீமான் அவர்களும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கிளாஸ்லேயே செம்ம பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்ப்பா. ஆனால் காலேஜ் செமஸ்டர் வரும்போது மட்டும் எக்ஸாமுக்கு வரமாட்டாங்க. அவங்க வந்து எக்ஸாமுக்கு வந்தாங்க, கரெக்டாக எழுதுனாங்கன்னா அவங்க தான் வந்து யூனிவர்சிட்டிலே கோல்டு மெடலிஸ்ட்டு, ஈஸியாக வந்து டிகிரி வாங்கிடுவாங்க. ஆனால் எல்லா நாலேஜும் இருக்கும், பிரில்லியன்ஸு, ஆனால் வந்து எக்ஸாம் அப்போ லீவ் போட்டுருவாங்க. இந்த பிரச்சனை தான் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது. அதாவது என்னென்னா, தளபதி விஜய் என்னைக்காவது திருமாவளவன் அவர்களையும் சீமான் அவர்களையும் ஏதாவது ஒரு அப்போசிஷனாக இல்லை ஏதாவது ஒரு கடுமையான விமர்சனம் ஏதாவது இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாரா? எதுவுமே கிடையாது. அவங்க தான் வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக இன்டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்கிட்டு வராங்க. இப்போ கூட பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, சீமான் அவர்கள் வந்து சொல்கிறாரு, போட்டி வந்து யார் யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கா, சித்தாந்தத்தோடு இருக்கிறவங்களுக்கா, இல்லை சினிமாக்காரங்களுக்கா, இவங்க ரெண்டு பேருக்கு யார் வந்து ஆட்சிக்கு வரப்போகிறாங்க? ஒன்று சினிமாக்காரன் விசஸ் சித்தாந்த ரீதியாக இருக்கிறவங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து சண்டையே இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் அப்போரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது இன்டைரக்டாக அவர் யாரை சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், க்ளீனாக புரியுது. விஜய் அவர்களை தான் வந்து சொல்கிறாரு, டிவிகே கட்சியை தான் வந்து தாக்குறாரு அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியுடைய அந்த ஆட்டோவில் கூட எழுதியிருப்பாங்க. அதாவது தலைவனை பார்த்து வராத, அந்த தலைவன் என்ன சித்தாந்தத்தில் என்ன கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையை பார்த்து நீ வா, ஆதரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மைதான். இப்போது தலைவன் விஜய் போன்ற ஒரு தலைவர்களுக்கு என்ன சித்தாந்தமாக இருக்கும்? மக்கள் வரணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஏதாவது தமிழ்நாடை வேறு லெவலில் கொண்டு போகணும், மக்களுக்கு நல்ல ஸ்கீம்ஸு, இங்கே அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது பண்ணணும், இவ்வளோதான். ஸோ இது வந்து இங்கே வந்து தலைவனை பார்த்து யார் வரா? தலைவனை பார்த்து யாருமே வந்து பெருசாக ஒரு நல்ல தலைவர் வராங்க. இதை தாண்டி சித்தாந்தம்னா இவர் வந்தால் ஒரு மாற்றம் நடக்கும், இவர் வந்தால் நல்லது நடக்கும், அப்படி தானே வராங்க. எனக்கு அதுதான் நான் திரும்ப சொல்கிறேனே, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஸ்டேஜ் போட்டு எவ்வளோ தான் பண்ணாலும் ஒன்றுமே டைம் வேஸ்ட் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே இதை மாற்றி யாரும் இங்கே போடுறதா இல்லைன்ற நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களே இன்றைக்கி விஜய்க்கு போடுறோம்பா, பரம்பரையாக நாங்கள் வந்து திமுகவுக்கு போட்டோம், பரம்பரையாக நாங்கள் வந்து அதிமுகவுக்கு போட்டோம், ரெட்டலை உதயசூரியன் தான் அப்படின்னு இருந்தவங்களே இன்றைக்கி வந்து விஜய்க்கு தான் நான் இந்த வாட்டி போட போகிறேன் அப்படின்னு வந்து எழுந்து ஒரு எழுச்சி மிக்க வராங்க. இந்த டைமில் நீங்கள் விஜய் அவர்களோட கூட்டணி வரலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அமைதியாக கூட இருக்கலாம். இப்போ என்ன நீங்கள் அந்த கட்சியில் போய் டிவிக்கே கூட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி இத்தனை சீட்டுன்னு வின் பண்ணி வேணாம் நான் சொல்கிறோம், தாராளமாக நீங்கள் போங்கன்னு தானே சொல்கிறோம். சீமான் அவர்கள் வந்து சீமான் மாதிரியான தலைவர்கள் வந்து அதுதான் சொல்கிறேன், ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு போயிட்டு டிவிக்கேல எத்தனை சீட்டு அப்படின்னு ஒரு தம்பி அண்ணன் இருக்கிறான்டா வாடா அப்படிங்கிற மாதிரி கூட நின்று வின் பண்ணுறதுல என்ன ஆகிடப்போகுது? சரி, இவர் தனிச்சு தான் நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் எது வேணால் மாறலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இது கூட கூட்டணி போகல, பட் டிவிக்கே கூட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். இந்த பக்கம் யார்? விசிக தலைவர். நேற்று வந்தவங்களெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூப்பிடுறாரு, ஆனால் என்னை வந்து கூப்பிட மாட்டாங்க, என்னை வந்து சிஎம்மாக வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தோடு சொல்கிறாரு. தலைவா, உங்களுக்கு பிரச்சனையே எங்கே அப்படின்னா, டிஎம்கே அலைன்ஸில் உங்களுக்கு சீட்டு வந்து பெருசாக வந்து கொடுக்கறதில்ல. அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையே தவிர, மற்றபடி நீங்கள் எந்த டிவிக்கேக்கெலாம் போனீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து இங்கே சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குது. ஆனால் தப்பு உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்னை யாரும் வந்து கூப்பிட மாட்டாங்க சிஎம்மா, நேற்று வந்த சினிமாக்காரங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு நீங்களும் வந்து சீமானவர்கள் மாதிரி சொன்னால் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்து அது பின்னடைவை ஏற்படுத்தும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, 8 மாதம் டைம் இருக்குது. நீங்கள் ரெண்டு பேருமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எக்ஸாமுக்கு வர மாட்டேறீங்களே, செமஸ்டரில் லீவ் போட்டுறீங்களே, அதுதானே இங்கே இதுவாக இருக்குது. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஏதாவது எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மார்க் வாங்கலாம், நீங்கள் ஈஸியாக வந்து டிகிரி கிளியர் பண்ணலாம். ஸோ அதை தானே பண்ண மாட்டேறீங்க, அதுதான் ஒரு பெரிய வருத்தம். அதை தான் வந்து விஜய் அவர்களும் சொல்கிறாரு, நீங்கள் அங்கேருந்து வந்து இருந்து அப்படியே கூணி குறுக்கி இருந்துக்கிட்டு கஷ்டப்படுறதை விட இங்கே வாங்க, உங்களை வேறு லெவலில் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அப்போத்துலேருந்து போன வருஷம் டிசம்பர் மாதத்துலேருந்து அம்பேத்கருக்கு புத்தக வெளியீட்டாளர்லேருந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்துட்டே தான் இருக்கிறாரு. நீங்கள் தான் வந்து டிவிக்கே பக்கம் போக மாட்டீங்க. சரி, ஓகே, நான் ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, கண்டிப்பாங்க நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் இந்த ரெண்டு கட்சியும் டிவிக்கேல அலைன்ஸுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போவே வந்து பார்த்தோம்னா டிவிகேவுக்கு தான் ஒரு பெரிய ஒரு சர்வேல
ஒரு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஈக்குவலான ஒரு ஓட் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி வந்து ஒரு கருத்து கணிப்புலாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான கட்சிகள்லாம் உள்ளுக்குள்ளே வந்தாங்கன்னா டிவிகே ஷோராக 2026 ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு டஃப் கொடுப்பாங்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு. ஸோ பார்க்கலாம் அடுத்த 7-8 மாதங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லுவேன். ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.